Friends, the American entrepreneur, angel investor of Uber and productivity expert Tim Ferriss என்ன சொல்றாருன்னா, if you win the morning, you win the day. அதாவது உங்களோட காலை பொழுது நீங்க வெற்றி கொண்டுட்டீங்கன்னா உங்களோட முழு நாளையும் நீங்க வெற்றி பெறலாமா? அதே உங்களோட காலை தொடக்கத்தை ஒரு தப்பான முறையில இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட முழு நாளும் இன் லாங் டேர்ம் உங்களோட முழு வாழ்க்கையும் ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா நீங்க காலையில என்ன செய்யறீங்களோ அதை வச்சுதான் உங்களோட முழு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது டிசைட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட தப்பு பார்க்க வேணும்னா ரொம்பவே சின்ன தப்பா இருக்கலாம். பட் ஆனா நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோல உங்க கூட 10 பேட் மார்னிங் ஹேபிட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். இந்த பேட் ஹேபிட்ஸை நீங்க இன்னிலிருந்து விட்டுறணும். அதுல ஃபர்ஸ்ட் பேட் ஹேபிட் நம்பர் 1, ஸ்னூசிங் த அலார்ம். காலையில நம்மளோட அலாரம் கிளாக் அடிச்ச உடனே நம்ம எழுந்து முதல் வேலையை என்ன செய்வோம்னா அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்ப கண்ணை மூடிக்கிட்டு படுத்துருவோம். ஸோ இதுல இருந்து உங்க டேவோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்றீங்க. இதன் காரணத்தினால உங்களோட மைண்ட்ல மார்னிங்கே பாத்தீங்கன்னா உங்களோட மோட்டிவேஷன் கம்மியாயிடும். அண்ட் இது கூடவே நீங்க ஸ்னூஸ் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப தூங்க போயிட்டீங்கன்னா அப்போ உங்களோட ஸ்லீப் சைக்கிள் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிடுது. மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர் சென்டர் ஆஃப் பிரெஸ்காட் வேலி ராபர்ட் ரோசன்பர்க் என்ன சொல்றாருன்னா, ஸ்னூஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப தூங்க போயிட்டீங்கன்னா அப்போ உங்களோட தூக்கம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுமா. காலையில உங்களோட ஃபர்ஸ்ட் ரிங் அடிச்ச உடனே உங்களோட கண்ணை திறந்து நீங்க எழுந்துக்கிறீங்கல்ல, அதுதான் பெஸ்ட் டைம் நீங்க காலையில எழுந்துக்கிறதுக்கு. அதுக்கு பதிலா மறுபடியும் நீங்க படுத்து தூங்கிட்டு அகைன் நீங்க எழுந்தீங்கன்னா அப்போ நீங்க நேச்சுரலாவே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதனால அந்த நாள் முழுவதும் உங்களோட பாடியில ரொம்பவே கம்மியான எனர்ஜியா தெரியப்படும். பிகாஸ் உங்களோட பாடி என்ன நினைச்சுக்கோன்னா உங்களோட தூக்கம் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு. நம்பர் 2, நாட் வேக்கிங் அப் வித் அ பிளான். பில்லியனர் ஜெஃப் பெசோஸ் சொல்றாரு, நீங்க உங்க நாள்ல நீங்க எடுக்கிற சின்ன பெரிய டிசிஷன்ஸ்ல உங்களோட மென்டல் எனர்ஜி ஏகப்பட்ட செலவாகுமா. கூடவே உங்களோட நாள் போக போக உங்களோட எனர்ஜி லெவலும் இது கூடவே கம்மியாகிட்டே போகுமா. இந்த காரணத்தினால தான் உங்களோட டே எண்ட்ல நீங்க ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றீங்க. பிகாஸ் உங்களோட மைண்ட் ஏகப்பட்ட எனர்ஜி செலவு பண்ணிடுச்சு. இதனால தான் ஜெஃப் பெசோஸ் அவரோட நாள் தொடக்க ரொம்பவே சின்ன சின்ன டிசிஷன்ஸோட அவங்களோட நாளை ஸ்டார்ட் பண்றாரு. காலையில எழுந்த உடனே இந்த நாள் முழுவதும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அவரோட மென்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்றது இல்ல. ஸோ யூஸ்வலா அவர் வந்து மார்னிங்ல வந்து என்ன மாதிரியான வேலை வந்து செய்வார்னா, அந்த வேலைகள்ல அவர் வந்து அதிகமா யோசிக்க வேண்டியதா இருக்காது, அதிகமான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்காது. லைக் தினம் மார்னிங் ரிலாக்ஸ்டா அவரோட காஃபி வந்து செய்வாரு, நியூஸ் பேப்பர் படிப்பாரு, அவரோட பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, அண்ட் சம்டைம்ஸ் சாப்பாடும் சமைப்பாரா. இதனால அவரோட நாள்ல நிறைய இம்பார்ட்டன்டான டாஸ்க்காக அவர்கிட்ட ஏகப்பட்ட மென்டல் எனர்ஜி இருக்கும். இதுக்காக என்ன ஒரு பெஸ்ட் சஜஷன்னா, நீங்க அந்த நாள் முழுவதும் என்னென்னலாம் முக்கியமான டாஸ்க் வந்து பண்ண போறீங்களோ அதோட ஷெட்யூல் நீங்க அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே செஞ்சு வச்சிடுங்க. நீங்க காலையில எழுந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க அதிகமா யோசிக்க வேண்டியது இருக்காது. கூட உங்களோட மைண்டும் பாத்தீங்கன்னா அந்த நாளுக்கு ரொம்பவே ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்கும். நம்பர் 3, செக்கிங் யோர் போன். நிறைய பேரோட மார்னிங் ரொட்டீன் அவங்க காலையில எழுந்த உடனே அவங்க செய்யற முதல் வேலை பாத்தீங்கன்னா அவங்களோட போனை செக் பண்ணுவாங்க. IDCயோட ஒரு ரிசர்ச் பிரகாரம் 80% மக்கள் காலையில எழுந்த உடனே அவங்களோட முதல் 15 நிமிஷத்தை அவங்க போனை செக் பண்ணி வேஸ்ட் பண்றாங்களா. இது நிஜமாவே ரொம்பவே தப்பான பழக்கம். நீங்க தினம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட போனை செக் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க அந்த நாள் செய்யற முதல் வேலை அதாவது போன் எடுத்து செக் பண்றீங்க பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடிக்கு உங்களோட மென்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பா உங்களோட டே ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபீலிங் கண்டிப்பா கொடுக்காது இந்த விஷயம். நிறைய பேர் காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்க எழுந்த உடனே அவங்களோட லைஃபை இன்னொருத்தவங்களோட லைஃப் கூட சப்கான்ஷியஸா கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலையில எழுந்த உடனே எந்த விதமான கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்களோ அதன் பிரகாரம் சப்கான்ஷியஸா அவங்களோட மூட் அண்ட் அவங்க நாளோட டோனை டிசைட் பண்ணிடும். நீங்க காலையில எழுந்த உடனே மற்றவங்களோட எக்ஸ்டர்னல் தாட்ஸை உங்க மைண்டுக்குள்ள புகர விடாதீங்க. பதிலா உங்க நாளோட தொடக்கத்தை உங்களோட தாட்ஸ் கூடவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம், காலையில எழுந்த உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் 1 or 2 ஹவர்ஸ்க்கு போன் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியே உங்களோட போனை தூரமா கூட வச்சிடலாம் வேணும்னா. ஆனா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் சோஷியல் மீடியா மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியணும்ன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நானும் இருக்கும்போது டிஜிட்டல் மினிமலிசம்ன்ற ஒரு புக்கை வந்து படிச்சிருந்தேன். ஸோ இப்போ இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி குக்கு FM அப்ளிகேஷனில் அதுவும் தமிழ் மொழியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புக்கோட ஆடியோ புக் சம்மரி வந்து கட்டாயம் கேட்டு பாருங்க. ஸோ கட்டாயம் இதை கேட்டு பாருங்க. உங்கள் முன்னாடி வர்ற தடைகளை தூக்கி தூரம் போடுங்க.
போடுங்க. குக்கு எஃப்எம்ல இப்போ ஸ்பெஷலா நீங்க அக்ஷய் 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்றதா இருந்தா 1 இயருக்கு 399 rupees மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு 199 rupeesக்கே கிடைக்கும். அதுவும் 5000+ hours கண்டென்ட்ஸோட எக்கச்சக்கமான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ கட்டாயம் லிசன் பண்ணி பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 4, நாட் மேக்கிங் பெட். நீங்க காலையில எழுந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பெட்டை வந்து செட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நீங்க ஒரு டிசிப்ளினான லைஃபை வந்து லீட் பண்றது ரொம்பவே அவசியம். நீங்க காலையில செய்யற அந்த முதல் வேலை உங்களோட நாள் முழுவதும் உங்களை மோட்டிவேட் பண்ணும். நீங்க காலையில எழுந்த உடனே ரொம்பவே டயர்டா லேசியா ஃபீல் பண்ணீங்கன்னா, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணீங்கன்னா, அப்போ உங்களோட முழு நாளும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். பதிலா நீங்க காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களோட பெட்டை வந்து நீங்க செட் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஹாபிட் உங்களை ஒரு வெல் டிசிப்ளின்ட் பர்சனா மாத்தும். உங்களோட பெட்டை செட் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமா ஆக போறது இல்ல. பட் ஆனா நீங்க இதை செய்யறதுனால உங்களோட லைஃப் கண்டிப்பா பெட்டர் ஆகும். ஏன்னா இந்த சேம் ஹாபிட் மிலிட்டரியிலயும் தினமும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 5, நாட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபர்ஸ்ட். ஒரு நார்மல் பாடிக்கு ஒரு நாள்ல 3-4 லிட்டர் தண்ணி அவசியம். ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3-4 லிட்டர் தண்ணியை நாள் முழுவதும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கணும். எல்லாத்தையும் ஒரே அடியா குடிச்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை எப்பனா நோட் பண்ணிருக்கீங்களா? நைட் ரொம்பவே சீக்கிரமாவே தூங்க போயிட்டீங்க, ரொம்பவே நல்லாவே தூங்கிட்டீங்க. அண்ட் மார்னிங்கும் பாத்தீங்கன்னா நீங்க காலையில சீக்கிரமாவே எழுந்துட்டீங்க. ஆனாலும் சில நேரம் ஃபுல் டேவும் நீங்க ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு மெயின் ரீசன் நீங்க டீஹைட்ரேட்டடா இருக்கிறீங்க. 7 to 8 hours தூங்கின பிறகும் நீங்க ரொம்பவே டீஹைட்ரேட்டடா ஆயிருங்க. அதாவது உங்க பாடியோட வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியாயிருது. இதனால உங்களோட எனர்ஜி லெவலும் கம்மியாயிடும். ஸோ இதனால நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இது உங்களோட பாடியை ஹைட்ரேட் ஆக்கிடும் அண்ட் உங்களோட மெட்டபாலிசமும் பூஸ்ட் பண்ணும். பொதுவா காலையில எழுந்து நீங்க கண்ணை திறந்த உடனே வெளியே வேணா ரொம்ப முடிச்சிட்டு இருக்கலாம். பட் ஆனா உங்களோட பாடி உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும். நீங்க காலையில தண்ணி குடிக்கிறதுனால உங்களோட பாடிக்குள்ள ஒரு புது விஷயத்தை வந்து செலுத்துறீங்க. இது உங்களோட ஃபுல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் உங்க பிரெயினை ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கும். நம்பர் 6, நாட் டேக்கிங் சன்லைட். நைட் நேரத்தில் பொதுவாக தூங்கும் போது ஒரு சின்ன வெளிச்சம் கூட உங்களோட தூக்கத்தை கெடுத்துரும். ஏன்னா லைட் உங்களோட தூக்கத்தை விளக்கத்துக்கான வேலை செய்யுது. அதே நீங்க காலையில எழுந்துக்கும் போது உங்க பாடியில மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின் மாதிரியான ஹார்மோன் செக்ரேட் ஆகும். மெலட்டோனின் உங்க பாடியோட நைட் அண்ட் டேவை வேறுபடுத்தி காட்டும் அண்ட் உங்களோட ஸ்லீப் ஷெட்யூலையும் மெயின்டைன் பண்ணும். செரோட்டோனின் உங்களோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும். உங்களை ரொம்பவே காம், பாசிட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியா உருவாக்கும். நீங்க தினம் காலையில வெறும் 5 to 10 minutes சன்லைட்டை வந்து எடுக்கிறதுனால உங்களோட பாடி ஃபுல்லா ரீவைட்டலைஸ் ஆயிடும். உங்களுக்கு விட்டமின் டியோட பூஸ்டும் கிடைக்கும் அண்ட் உங்களோட மூடும் பூஸ்ட் ஆகும். நம்பர் 7, கஸ்லிங் சுகர் வென் யூ வேக் அப். காலையில எழுந்த உடனே காஃபி இல்ல டீ குடிக்கிறது நம்ம எல்லாரோட பழக்கம். இது இல்லாம நம்மளோட நாளே போகிறது கிடையாது. நீங்க காலையில எழுந்த உடனே காஃபி இல்ல டீ குடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்குது அண்ட் உங்களோட தூக்கமும் இதனால மறைஞ்சு போயிடும். ஆனா இந்த எனர்ஜி எவ்வளவு சீக்கிரமா அதிகமாகுதோ அவ்வளவு வேகமா கம்மியாயிடும். ஏன்னா இந்த சுகர்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி டெம்பரவரியா இருக்கும். சோ இதனால நீங்க இன்னும் ஒரு காஃபி இல்ல டீ குடிக்கிறதுக்கான அவசியம் ஏற்படுது. அண்ட் ஸ்டடிஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பாடியில நீங்க இன்னும் நிறைய சுகர்ஸ் வந்து ஆட் பண்றதுனால ஆன் டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே நேச்சுரலா ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவீங்களா. அண்ட் சுகரோட கண்டென்ட் அதிகமாகிறதுனால உங்களோட மெமரி அண்ட் உங்க ஃபோக்கஸும் பாதிக்கப்படும். பட் எல்லா சுகரும் கெடுதல் கிடையாது உங்க உடம்புக்கு. நீங்க காலையில எழுந்த உடனே ஒயிட் சுகர் வந்து உங்களோட காஃபி டீல யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க ஃப்ரூட்ஸ் இல்ல வேற எதுனா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நேச்சுரல் சுகரை கன்சியூம் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு காஃபி டீக்கு கம்பேர் பண்ணா இன்னும் ரொம்ப அதிகமான நேரம் எடுக்கும். சோ இதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி உங்களோட நாள்ல ரொம்ப நேரம் உங்க கூட இருக்கும். நம்பர் 8, ஸ்கிப்பிங் யோர் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம நாளோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மீல். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து சாப்பிடும்போது உங்களோட பாடி அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு ப்ராசஸ்க்குள்ள என்டர் ஆகும். இது உங்களோட பாடி ஃபங்க்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இதனால உங்களுக்கு அந்த நாள்ல நீங்க செய்யற வேலைக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தினம் மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா சாப்பிடணும். ஸோ தட் நீங்க உங்களோட வேலைக்கு போகும்போது உங்களோட பாடியில அந்த எனர்ஜி கிடைக்கும். கூடவே ஒரு ரிசர்ச் பிரகாரம் யாரெல்லாம் காலையில ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்களோ, அதே நைட்ல ரொம்ப கம்மியான ஃபுட் எடுத்துக்கிறாங்களோ, அதாவது காலையில நிறைய சாப்பிட்றாங்க, நைட்ல ரொம்பவே கம்மியா, அவங்க மற்றவங்களை விட 2 மடங்கு அதிகமான கேலரிஸ் பர்ன் பண்றாங்களா. நம்பர் 9, பிரஷிங் யுவர் டீத் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பேட் பிரெத்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக காலையில சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, காலையில சாப்பிட்ட உடனே அவங்க பல்லுல இருக்கிற அந்த சாப்பாடு அவங்களோட ஓரல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு. இதனால அவங்க காலையில சாப்பிட்டதும் திரும்ப பிரஷ் பண்ணுவாங்க. சோ தட் அவங்க வாயில இருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல் வராதுன்னு. இத கேட்கறதுக்கு வேணும் ரொம்பவே லாஜிக்கா தெரியும். பட் ஆனா அது அப்படி கிடையாது.
நீங்க சாப்பிடும்போது அந்த சாப்பாடுல சில அசிடிக் குவாலிட்டிஸ் இருக்கும், இல்ல இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பற்கள் மேல இருக்கிற விஷயத்த வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நீங்க இதுக்கப்புறம் பிரஷ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட டீத்தை இன்னொரு வீக் ஆக்குறீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா பிரஷ் பண்றதுக்கு பதிலா சாப்பிட்டு முடிச்ச உடனே பிளெயின் வாட்டர் வச்சு உங்களோட மவுத்தை வாஷ் பண்ணுங்க. இது உங்களோட பற்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். நம்பர் 10, not giving yourself tough challenges. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மைண்டை ரொம்ப டஃப்பான வேலை செய்ய வைக்க, இன்னும் ப்ரொடக்டிவ், இன்னும் ஃபோக்கஸா இருக்கிறதுக்கு நீங்க உங்களோட மைண்டை ரொம்ப டஃப்பான வேலைங்களை செய்யறதுக்காக நீங்க முதல்ல ட்ரெயின் பண்ணணும். அதை யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க மனசார வேணும்னா அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கலாம், பட் ஆனா உங்களோட மைண்ட் வந்து அதுக்கு கோஆபரேட் பண்ணவே பண்ணாது. பிகாஸ் உங்களோட மைண்ட் வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். இதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எழுந்து உங்களோட மைண்ட் அண்ட் உங்க பாடியை அந்த வேலையை செய்ய வைக்கணும். காலையில எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்றது, ரன்னிங் போகிறது, இல்ல உங்களோட பாடியை நீங்க ஸ்ட்ரெச் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒர்க்கா இருக்கலாம். இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றதுனால வெறும் உங்களோட பாடியை மட்டும் நீங்க பெட்டர் ஆக்குறது கிடையாது, உங்களோட மைண்டோ அந்த நாள் முழுவதும் ரொம்ப அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ட்ரெயின் பண்றீங்க. இதனால உங்களோட மைண்ட் வந்து வேற எதனா கஷ்டமான டாஸ்க் இல்ல கஷ்டமான வேலைங்க வந்துச்சுன்னா அதை செய்யறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கும். காலையில எழுந்த உடனே கோல்ட் ஷவர் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஒரு புக்கை படிக்கிறது, இந்த எல்லா விஷயங்களும் உங்களோட மைண்டை அந்த நாள் முழுவதும் நீங்க செய்யற வேலைக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கூடவே நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.